டங்ஸ்டன் கனிமச் சுரங்க விவகாரம் தொடர்பாக அமைச்சர் துரைமுருகன் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் பல்வேறு விளக்கங்களை அளித்திருக்கிறார். இது பற்றிய முழு தகவல்களை அறிவோம். எமது செய்தியாளர் பாஸ்கர் இணைகிறார். பாஸ்கர், வணக்கம். இந்த டங்ஸ்டன் கனிமச் சுரங்க விவகாரம் தொடர்பாக அமைச்சர் துரைமுருகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் என்னென்ன தகவல்கள் இடம்பெற்றிருக்கின்றன? எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த சுரங்க விவகாரம் 3/10/2023 அன்று அப்போதிருந்தே இந்த பிரச்சனை என்பது எழுந்திருந்தது. அதற்கு நீங்கள் ஏன் அது தொடர்பாக எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை, கடிதம் எழுதவில்லை என்பது போன்ற பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். அதற்கு பதில் அறிக்கையாகத்தான் இந்த அறிக்கையை நீர்வளத்துறை அமைச்சர் வெளியிட்டிருக்கிறார். அந்த வகையில 3/10/2023 அன்று மத்திய சுரங்கத்துறை அமைச்சருக்கு இந்த சுரங்க அமைச்சகத்தின் ஏலத்தின் காரணமாக சட்ட ஒழுங்கு பிரச்சனை என்பது ஏற்படும் என்பதையும் அதற்கான காரணங்களை எல்லாம் ஏற்கனவே தெளிவாக சுட்டிக்காட்டியிருந்தேன். அதே நேரத்துல இந்த புவியியல் மற்றும் சுரங்கத்துறை ஆணையரனுடைய கடிதத்துல நில விவகாரங்கள் எதுவும் இல்லை. அதே நேரத்துல இந்த பன்முகத்தன்மை பாரம்பரிய தளம் அங்க பல்வேறு தரங்கள் இருக்கிறது என்பதையெல்லாம் சுட்டிக்காட்டி இதையெல்லாம் மத்திய அரசினுடைய சுரங்க அமைச்சகத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு சென்றேன். ஆனால் அதையெல்லாம் மீறித்தான் அந்த ஏலத்தில் இறங்கியது மத்திய அரசு. ஏல அறிவிப்பு எதிர்ப்பு தெரிவிக்காது ஏன் என்று கேள்வி எழுப்பினார்கள். மத்திய அரசினுடைய செயல்பாடுகளை அறிந்த எவருக்குமே அது ஒரு வீண் நடவடிக்கை என்பதை தெரிந்துதான் இந்த சுரங்க குத்தகையை வழங்க வேண்டும் என்பதை மாநில அரசு அறிந்திருந்தது. சுரங்க அமைச்சகத்தினுடைய பயனற்ற தகவல் பரிமாற்றத்துக்குள் நுழையாமல் உரிமையை ஒதுக்கி வைத்தது. தற்போது சுரங்க அமைச்சகம் ஏல விட முடியும் என்றாலும் சுரங்கத்துக்கான குத்தகையை மாநில அரசு தான் வழங்க வேண்டும். அதற்கு நாங்கள் ஒப்புதல் அளிக்கவில்லை என்பதையெல்லாம் சுட்டிக்காட்டியிருக்கிறார். தமிழக முதலமைச்சர் பாரத பிரதமரிடம் இந்த பிரச்சனை தொடர்பாக கடிதம் எழுதி மூலமாக சுரங்க அமைச்சகம் மறு ஆய்வு செய்திருப்பது மகிழ்ச்சிக்குரிய செய்தி என்றும், அதே நேரத்துல கனிம தொகுதி வழங்குவதை மத்திய சுரங்க அமைச்சகம் ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் மீண்டும் முன்வைத்திருக்கிறார் அமைச்சர் துரைமுருகன். இந்த விவகாரம் என்பது பேரவையில எதிரொலித்தது. அப்போது கூட தமிழக முதலமைச்சர் சுரங்கம் வராது என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்பதையும் திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார். மாநில அரசுடைய எதிர்ப்பை மீறித்தான் மத்திய அரசு சுரங்க விவகாரத்துல நடவடிக்கையை கையாண்டது. சுரங்க குத்தகை என்பது மாநில அரசு தான் வழங்க வேண்டும். ஆனால் மாநில அரசு அதற்கான அனுமதியை வழங்குவாது என்பதையும் திட்டவட்டமாக அமைச்சர் துரைமுருகன் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த அறிக்கையின் மூலமாக விளக்கம் அளித்துள்ளார். விரிவான விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். டங்ஸ்டன் கனிம விவகாரம் தொடர்பாக அமைச்சர் துரைமுருகன் ஒரு விரிவான அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் பல்வேறு தகவல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. குறிப்பாக முதலமைச்சர் பிரதமரிடம் இந்த பிரச்சனையை எடுத்து கூறியதை அடுத்து மறு ஆய்வு செய்ய முடிவு செய்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்திருக்கிறார். மேலும் மக்களினுடைய வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்திற்கு
கனிம தொகுதி வழங்குவதை ரத்து செய்ய வேண்டும் என்றும் ஏல அறிவிப்புக்கு எதிர்ப்பு தெரிவிக்காதது ஏன் என்றால் தற்பொழுதைய மத்திய அரசின் செயல்பாடுகளை அறிந்த எவருக்கும் இது ஒரு வீண் நடவடிக்கை என்பது தெரியும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் சுரங்க அமைச்சகமும் ஏலம் விட முடியும் என்றாலும் சுரங்கத்திற்கான குத்தகையை மாநில அரசுதான் வழங்க வேண்டும் என்று ஒப்புக்கொண்டுள்ளது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். அதேபோன்று நில விவகாரங்களில் மத்திய அரசுக்கு எந்த கருத்தும் இல்லை என்பது எளிமையான விஷயம் என்றும் மாநில அரசினுடைய எதிர்ப்பை மீறி மத்திய அரசு ஏன் ஏலத்தில் இறங்கியது என்ற கேள்வியையும் இந்த அறிக்கையின் வாயிலாக எழுப்பியிருக்கிறார் அமைச்சர் துரைமுருகன். இந்த அறிக்கையின் வாயிலாக பல்வேறு தகவல்களை குறிப்பிட்டிருக்கக்கூடிய அமைச்சர் துரைமுருகன் குறிப்பாக சுரங்க அமைச்சகத்தினுடைய ஏலம் மூலம் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்திலேயே மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருந்ததாக குறிப்பிட்டிருக்கிறார். கனிம தொகுதியில் உயர் பன்முகத்தன்மை பாரம்பரிய தளம் இருப்பதை நன்கு அறிந்த சுரங்க அமைச்சகம் ஏலத்தில் இறங்கியிருக்கிறது என்ற குற்றச்சாட்டையும் இந்த அறிக்கையின் வாயிலாக முன்வைத்துள்ளார் அமைச்சர் துரைமுருகன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.